ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை தாழ்மையாய் காணப்பட வேண்டும். உலகத்தில் மனிதன் தன்னிடத்தில் உள்ளதை எண்ணி பெருமைப்படுகிறான், இல்லாததை மறைத்து கொள்ளுகிறான். இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, உன்னுடைய உயர்விலும் நீ தாழ்மையை தரித்துக்கொள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லப்படுகிறது, அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இளைஞர்களே என்று சொல்லி இளைஞர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் பேதுரு. ஒருவேளை உலக பிரகாரமாக அநேக காரியங்கள் தெரிந்தவர்களாயிருக்கலாம், ஆனால் உன்னை விட மூத்தவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அனுபவசாலிகள், சிந்தியுங்கள். நம்மிடத்தில் பணம் இருக்கிறது என்பதற்காக, நம்மிடத்தில் பதவி இருக்கிறது என்பதற்காக நாம் இருப்பதை எண்ணி பெருமைப்படக்கூடாது. ஆம், நாவானது சிறிய அவயவம், பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளது, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது. இந்த நாவிலிருந்து துதித்தலும் சபித்தலும் வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் அநேக திறமைகளை தேவன் கொடுத்திருக்கலாம், அநேக விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கலாம். நாம் நமக்கு கொடுக்கப்பட்டவைகளை என் தேவன் கொடுத்தது என்று எண்ணுகிறோமா? இல்லை என்றால் என்னுடைய சுய பலத்தால் வந்தது என்று எண்ணுகிறோமா? தாவீது ஒரு மகாபெரிய ராஜாவாக உயர்த்தப்படுகிறான். அவன் அத்தனை உயர்வுகளுக்கு மத்தியிலையும் அவன் சொல்லுவதெல்லாம் தான் மேய்ப்பனாயிருந்த அனுபவத்தை ஒரு நாளும் அவன் மறக்கவில்லை. வனாந்தரத்திலே காடுகளிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த நாட்களை அவன் மறக்கவில்லை. எளிமையாய் வாழ்ந்த நாட்களை இந்த கால வேளையிலே சிந்தித்து பார்ப்போம். தேவன் கொடுத்த உயர்விலே இவையெல்லாம் என் தேவன் கொடுத்தது என்று எண்ண வேண்டும். என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடைய சுயபலத்தினால் என்று சொல்வோம் என்றால் ஒரு நாளிலே அவையெல்லாம் அழிந்து போய்விடும். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதின்மேல் வைக்காதீங்கள். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆத்துமாவே கர்த்தரையே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அவர்தான் என்னை பலப்படுத்துகிறவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆம், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற இந்த நம்பிக்கை இந்த கால வேளையிலே நம்மை நாமே
சிந்தித்து பார்ப்போம். நாம் நம்முடைய சிறுமையில் நம்மை உயர்த்தின கர்த்தரை எண்ணுகிறோமா? அல்லது உயர்த்தப்பட்ட உயர்வு என் சுய பலத்தால் வந்தது என்று சொல்லியும், என் சரீரத்தில் இருக்கிற பலன் என் கர்த்தர் கொடுத்தது என்று எண்ணாமல், என் சுய பலன் என்று சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோமோ? உங்கள் பெருமை அழிந்துவிடும். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அவர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை தாழ்த்தி எங்கள் பெருமையை அகற்றி உமக்குள் ஓட உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.